இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே பிரபலமாக இருக்கக்கூடிய டாப் 5 செம்மறி ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டியூட் ஸ்கோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எட்டயபுரம் பொட்டு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வேம்பூர் ஆடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தென் தமிழகமான தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி மாவட்டத்தில் வளரக்கூடியது. அதே மாதிரி தென் தமிழகம் முழுவதும் கொஞ்சம் பரவி வளரக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா எட்டயபுரம் பொட்டுன்னு சொல்லிட்டு ஃபேமஸாக அழைக்கிறாங்க. இந்த பொட்டுன்றது எதனால் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். அதில் வந்து ப்ரௌன் கலர் பேச்சஸ் அந்த மாதிரி பொட்டு மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து எட்டயபுரம் பொட்டுன்னு சொல்லிட்டு ஃபேமஸாக பேர் வந்து இருக்குது. அதே மாதிரி இதோட கிடாய் ஆடுகளுக்கு வந்து கொம்போடவும், பெட்டை ஆடுகள் வந்து கொம்பு இல்லாமல் வளரக்கூடியது. கிடாய் ஆடுகளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 35லேருந்து 40 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. பெட்டை ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா 24லேருந்து 28 கிலோ வரைக்கும் மேக்ஸிமம் வளரக்கூடியது. அதே மாதிரி பிறந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ வெயிட்டில் சராசரியாக பிறக்குது. இதோட நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா வேம்பூர். அதனால தான் இதுக்கு வந்து வேம்பூர் ஆடுகளும் சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது. அதே மாதிரி இதோட ப்ரீடிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல்லேருந்து ஜூலை மாதத்துலேயும், செப்டம்பர்லேருந்து டிசம்பர் மாதத்துலேயும் ப்ரீடிங் பண்ணால் குட்டி வந்து நல்லா தரமாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து வறண்ட நிலத்துலேயும் வளரக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சேலம் மேச்சேரி. சேலம் மேச்சேரி வந்து பார்த்திங்கன்னா சேலம், ஈரோடு, நாமக்கல், அது மட்டும் இல்லாமல் தருமபுரி மாவட்டத்தில் அதிக அளவில் வளரக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். இதோட கிடாய் ஆடுகள் அது மட்டும் இல்லாமல் பெட்டை ஆடுகளுக்கு ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா கொம்புகள் இல்லாமல் தான் வளரும். ஒரு வருஷ குட்டி வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 கிலோ வரைக்கும் மேக்ஸிமம் வளரக்கூடியது இந்த ரக ஆடுகள். இந்த ரக ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா வெயில் மற்றும் மழை காலத்தில் நல்லாவே வளரக்கூடியது. இதோட ப்ரீடிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 226 நாள் எடுத்துக்குது. அதே மாதிரி இதோட குட்டி போகிற தன்மை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு குட்டி தான் போடும். 2 குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரேராக தான் போடும். இந்த சேலம் மேச்சேரிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து வச்சிட்ருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பொட்டநேரியில் இருக்குது. மேச்சேரி ஷீப் ரிசர்ச் ஸ்டேஷன் சொல்லிவிட்டு இங்கே வந்து ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் போய் பார்க்கறதுனா பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்த்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை ரெட் ஷீப். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், வேலூர் மாவட்டத்தில் அதிக அளவில் வளரக்கூடியது. இதோட கறி வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதே மாதிரி கிடாய் ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா 26லேருந்து 36 கிலோ வரைக்கும் அதிக அளவில் வளரக்கூடியது. அதே மாதிரி பெட்டை ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா 22லேருந்து 24 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. பிறந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோ வெயிட்டில் சராசரியாக பிறக்குது. அதே மாதிரி இதோட ப்ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மேட்டிங்க்கு ரெடி ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரீடிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலைலேருந்து செப்டம்பர் மாதம் வந்து நல்ல ஒரு ப்ரீடிங் டைமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கீழே கரைசல் ஆடு. இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதே மாதிரி ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிக அளவில் வளரக்கூடியது. இந்த ரக ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் வளரக்கூடியது. கிடாய் ஆடுகளோட கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து அதே மாதிரி நல்லா ஒரு ட்விஸ்டட் நல்லா முறுக்கலாக இருக்கும். அதே மாதிரி இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு கலர் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 13லேருந்து 32 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. அதே மாதிரி பெட்டை ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் கொம்பு இல்லாமல் தான் இருக்கும். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கிடாய் ஆடுகள் வந்து 25லேருந்து 30 கிலோ வரைக்கும் மேக்ஸிமம் வளரக்கூடியது. பெட்டை ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா 22லேருந்து 25 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் ஒயிட். இது வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் அதிக அளவில் வளரக்கூடியது. இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா பால் வெள்ளையிலையும், இதில் வந்து பார்த்திங்கன்னா மூக்கு மற்றும் வாய் பகுதியில் வந்து பிளாக் கலர் ரிங்ஸ், பிளாக் கலர் டாட்டடாக அது மாதிரி இருக்கும். இதோட கிடாய் ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொம்பு வந்து முறுக்கலாகவும் அதே மாதிரி 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. பெட்டை ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொம்புகள் இல்லாமல் இருக்கும். இதோட மேக்ஸிமம் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கிடாய் ஆடுகளுக்கு 31 கிலோவும், பெட்டை ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் மற்றும் மழை காலத்தில் 2 காலத்துலேயும் நல்லா வளரக்கூடியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு, அதே மாதிரி வேறு என்ன ரக ஆடுகள் பற்றின தகவல் உங்களுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆடு ரிலேட்டடான வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் சந்தை நிலவரம் பற்றி உங்களுக்கு தகவல் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ கைஸ்.